वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கீதா மாஹாத்மியத்தில் மல நிர்மாச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதேபோல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्वी जना तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थं
एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताः प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम। पुरुषस्य परः पार्थ भक्त्या लब्ध्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि பூதானி येन सर्वमिदं ततम्. இப்பொழுது டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் கீதையின் மூல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். पुरुषस्य परः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि भूतानि येन सर्वमिदं ततम्. ओम नमो भगवते वेंकटेशाय. ஞானியானவன் அடையக்கூடிய பொருள் இருக்கே, ஞானி அவன் ஒன்றை அடைகிறான், ஞானி அடையக்கூடிய பொருள் இருக்கே, அது முன்பு சொன்ன ஜீவாத்மாவை காட்டிலும், அதாவது ஜீவாத்மா அனுபவத்தை காட்டிலும் மிக 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 சிறந்தது என்பதை இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப பெருசாலாம் இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் போட்டு உழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்ன, கைவல்ய நிஷ்டன் அல்லது ஆத்மானுபவ நிஷ்டன் என்றால் என்ன அப்படின்னா, மேருமலையில் ஒரு ஸ்தானம் இருக்குது. இப்போ சினிமாவில் சொர்க்கம் அப்படின்னா ஒரே புகையெல்லாம் ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கேன். நரகம் அப்படின்னா ஓ அப்படின்னா அந்த யமகிங்கர்கள்லாம் தள்ள கொம்போடு அடி வெட்டு குத்து கொல்லு அப்படின்னு கொப்பரையில் போட்டு வறுக்க இருக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு சீனரிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பிரம்மலோகம் அப்படின்னா பிரம்மா டிஃபால்ட்டாக தாடி வச்சுருந்தா இருப்பார், வயசானவராக தான் இருப்பார். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம தித்தீய பரார்த்தே, வயசாகிடுது 50 வயசுக்கு மேலே போச்சுன்னா தாடியெலாம் நடிச்சிட்டு போயிட்டு தானே. அதான் செகண்ட் ஹாஃபில் பிரம்மா இருக்கார். அதனால் பிரம்மா பிரம்மலோகமானது அப்படி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் என்ன, கீழேருந்து புகை வரணும் இல்லையா. தேவலோகம்னா அப்சர ஸ்திரீகள்லாம் இருப்பா, யமலோகம்னா யமகிங்கர்கள்லாம் வருவா, பிரம்மலோகம் அப்படின்னா சரஸ்வதி சபத ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதான் விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல கைலாயம் அதில் வச்சுக்கோங்க. பரமசிவனுடைய தானே பூத கணங்கள் அதெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், கைலாயத்தில் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி கைவல்யம்னா என்ன லோகம் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி இது மேருமலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான விசேஷம் என்பதை சுவாமி தேசிகன் எடுத்து சொல்லுகிறார் நமக்கு. அங்கே இருந்து நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்டால், நான் என்ன பண்ணுவேன், என் ஆத்மாவை நானே அனுபவித்து கொண்டிருப்பேன், வேற ஒன்றுமே கிடையாது.
இப்போ சொர்க்கம் போனால் அப்சர ஸ்திரீகளை பார்க்கறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்கும். அவரவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியத்திற்கு ஏற்றார் போல சொர்க்கத்தில் அவர்களுக்கு அப்சர ஸ்திரீகளுடையதான சம்பந்தம் கிடைக்கும். நரகம் கேட்கவே வேண்டாம். போட்டு தாக பச்சைன்னு நெருப்பு கோப்பரையில் போட்டு நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவோம். அதை கேட்கவே வேண்டாம் நரகம். பிரம்மலோகம் அது அப்படி இப்படி இருக்குது. கைலாய லோகம் போனால் பரமசிவனுடைய தரிசனம், பூதகணங்கள் இருக்குது. இந்த கைவல்யம் எப்படி சுவாமி இருக்குன்னார்? கைவல்யம்ன்றது உன்னுடைய ஆத்மாவை நீ அனுபவித்து கொண்டிருப்பாய். உனக்கு தேகம்ன்றது கிடையவே கிடையாது. அப்புறம் அத்தியந்தம் அணுமாத்திர அந்த ஆத்ம சுகம்ன்றது அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஆத்ம சுகம்ன்றது இங்கே பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பொருந்தக்கூடியதாக இருக்கா பாருங்க. சில காரியங்கள் நாம் செய்கிறோம், நாம் தான் செஞ்சோம், அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுதுன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெருமை வந்துடும், ஒரு பூரிப்பு வந்துடும். உண்டா இல்லையா? ஒரு பெருமை, ஒரு பூரிப்பு நமக்கு நிச்சயம் உண்டா இல்லையா? நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்த்டே, அதுக்காக ஒருத்தர் என்ன ஸ்பெஷலாக கேரட் அல்வா பண்ணுறார். எப்படி இருந்தது? இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறார், நான் தான் பண்ணேன். அதில் ஒரு பூரிப்பு வரும். அல்வாவை விட அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் அல்வாவை விட நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய ஒரு பூரிப்பு இருக்குது பாருங்க, அந்த பூரிப்பு அலாதியானது. இப்போ ஜென்ரலாக இந்த லோகத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அதை சொல்லிக்கொள்ளும் பொழுது அகம் அகம் நான் நான் என்று ஒரு பூரிப்பு வருகிறது என்றால், ஒரு அனுபவம் வருகிறது என்றால், ஒரு ஆனந்தம் வருகிறது என்றால், உண்மையிலேயே எந்த விதமான துக்கமும் இல்லாத ஆத்மானுபவமாகிறதான அந்த கைவல்ய ஸ்தானத்தில் போயிட்டு நாம் நம்மை அனுபவித்து கொண்டிருந்தோமையானால் அந்த ஆனந்தம் எத்தகையது? புரிகிறதா? இதுதான் கைவல்யத்தினுடைய ஆனந்தம். அதாவது இங்கே நாம் ஒரு காரியம் பண்ணினோம் அப்படின்னா சந்தோஷப்படுறோம். ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆகிடுறது? சினேரியோ மாறி போய்டுறது. இதை மட்டும் பண்ணுறிய, மீதிலாம் ஒழுங்காக பண்ணியா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்பார். இல்லைனா சும்மா இதையே பற்றி பேசிட்டு இருக்க, வேறு ஏதாவது உனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்பார். உடனே நமக்கு கோபம் வரும், இல்லை கோபம் வராது, சந்தோஷம் வரும், இல்லை சந்தோஷம் வராது, ஏதோ பிரச்சனை வரும். ஆனால் இந்த ஆத்மானுபவம் இருக்குது பாருங்க, கைவல்யம் இருக்குது பாருங்க, அந்த கைவல்யத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த கைவல்யம் நமக்கு என்றைக்குமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே ஏதாவது ஒன்றுனா வாசுதேவா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு பெருமாளை போய் சேவிப்போம், பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கலாம். கைவல்யம் போயிட்டோம்னா நமக்கு பகவத் சம்பந்தமே கிடையாது. இன்னொன்று கஷ்டம் இருந்தால்தானே பகவத் சம்பந்தம், கஷ்டம் இருந்தால்தானே பெருமாள்கிட்ட போகிறோம். சௌக்கியமாக இருக்கணும் நமக்கு என்ன ஞாபகம் வர போகிறது? கஷ்டத்துக்காகத்தானே பகவான் இடத்துலையே போகிறோம். அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? சௌக்கியமாக இருக்கிறதா நம்மளை ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ சித்தூர் போகிறவன், அதாவது நேர திருப்பதி போக வேண்டியவன், திருப்பதி போகாமல் சித்தூர் போய் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பதி கிளம்பி போகிறான். அவனுக்கு திருப்பதி போகணும் தான் ஆசை. ஆனால் போச்சே தன்னுடைய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காளே அவளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சே பேசிட்டு கொஞ்ச நாள் அவளை என்ஜாய் பண்ணிவிட்டு அவள் கூட இருந்துட்டு அப்புறம் போகலாமே அப்படின்னு ஆசையினால் என்ன பண்ணுறான்? சித்தூர் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பதி கிளம்பி போகிறான். கரெக்டா? அதே மாதிரி கைவல்ய நிஷ்டன், ஆத்மானுபவ நிஷ்டன் கைவல்ய பிராப்தி பூர்வக பிரம்ம பிராப்தியை அடைகிறான். முதலில் கைவல்யம், ஃபர்ஸ்ட் சித்தூர் ஸ்டே, அப்புறம் பிரம்ம பிராப்தி, அப்புறம் திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம். ஆனால் இது எப்படி தெரியுமோ இல்லையோ, சடனாக நடுவில் டைவர்ட் பண்ண முடியாது. இதான் புரிஞ்சுக்கணும். முதல்லையே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து கிளம்ப செய்வே, நான் இங்கேருந்து சித்தூர் போகிறேன், சித்தூரில் ஸ்டே பண்ண போகிறேன், அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் வந்து திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு பிளான் பக்காவாக இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் போயிட்டே இருந்தேன், திருவள்ளூர் தாண்டினோடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, சரி சித்தூரில் ரிலேஷன்ஸ் இருக்கா, அதெல்லாம் கார் அப்படி டைவர்ட் பண்ணி சித்தூர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ,
அங்கே உன்னுடைய ரிலேஷன்ஸ் இருக்காளே, அவள் வீட்டை பூட்டிட்டு அவள் வெளியூருக்கு போயிட்டா, அவள் போய் 10 நாள் ஆகுது, இன்னும் வரதுக்கு 10 நாள் ஆகும், நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி உன்னால் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது சாஸ்திர எக்ஸாம்பிளுக்கோசரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட்ஸ் டு கோ டு சித்தூர், நீ இங்கேருந்து கிளம்பச்சேவே ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் இஸ் சித்தூர், தென் த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் திருப்பதி அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் என்ன பண்ணுவான்? ஆத்ம பிராப்தி பூர்வக பகவத் பிராப்தி. கவனிக்கணும். ஸ்வாத்ம பிராப்தி பூர்வக பகவத் பிராப்தி, தன் ஆத்மானுபவத்தை அடைந்து அதன் மூலமாக அதை அனுபவித்து விட்டு அதன் பின்னர் பரமாத்மானுபவம். ஸோ முதல்ல ஸ்வாத்ம பிராப்தி பூர்வக பரமாத்ம பிராப்தின்றதாக அவன் பிளான் பண்ணலைன்னா அவனால் அதை பண்ண முடியாது. இதில் இன்னும் உள்ளுக்குள்ளே குடைந்து பார்த்தோம்னா பல அபூர்வ விஷயங்கள் உள்ளன, அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஆனால் இதில் யார் பெஸ்ட்டு? முதல்ல ஒருத்தன் நேர திருப்பதி போனான், ரெண்டாவது ஒருத்தன் சித்தூர் போயிட்டு அப்புறம் திருப்பதி போனான். 2 பேரும் திருப்பதிக்கு தான் போனான். அப்படின்னா யார் பெஸ்ட்டு? முதல்ல போனவன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவனுக்கு வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேறு எதுலேயுமே டைவர்ஷன் கிடையாது. அவனுக்கு கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணாமல் நேர பெருமாள் சேவிக்கிறோம், நேர பெருமாள் சேவிக்கிறோம், நேர பெருமாள் சேவிக்கிறோம். போருண்டா எல்லாரும் ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் வந்து ஹாய் ஹலோ அவ்வளோதானே இருக்கவே இருக்க. வாட்ஸ்அப்பு ஃபேமிலி குரூப், அதில் ஒரு மெசேஜ் போட்டால் போகிறது, ஐ எம் ஆன் தி வே டு திருப்பதி, நெக்ஸ்ட் டைம் வி வில் மீட் அப்படின்ற மாதிரி போட்டால் கூட போகிறோம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, யாரும் வரலன்னு வருத்தப்பட போதில்லை. நாம் என்னத்துக்கு அவள் கூட போய் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம பெருமாளை போய் சேவிக்கலாம் அப்படின்னு நேர பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒருத்தம் போகிறா பாருங்க. ஞானி புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியாலபியஸ்துவனன்யா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். எல்லா லோகங்களும் பரமாத்மாவுக்குள்ளே இருக்கின்றன. பரமாத்மா எங்கும் வியாபித்திருக்கிறான். அப்பேற்பட்டதான பகவான் அடையணும்னா எப்படி அடையிறது? ஸ்வயம் பிரயோஜனமாக செய்யக்கூடிய பக்தினால் மட்டும்தான் பரமாத்மாவை அடைய முடியும். பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, ஸ்வயம் பிரயோஜனமாக வேற எந்த பிரயோஜனமும் இல்லாமல். ஒரு உதாரணம் பாருங்க. திருத்தராஷ்டிரனும் சஞ்சயனும் பேசின்னு இருக்கான். சஞ்சயன் நல்ல ஞானம். சஞ்சயனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா ஆச்சாரிய பக்தி அதிகம் சஞ்சயனுக்கு. ஆச்சாரியனிடத்தில் நமக்கு பக்தி வளர 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 நம்முடைய ஞானம் வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் நமக்கு பெருமை. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமான ஒரு ஞானத்தை கொடுக்கும். சஞ்சயனுக்கு நல்ல ஆச்சாரிய பக்தி உண்டு. திருத்தராஷ்டிர கேரக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை நேரம் உட்காந்து நம்ம பகவத்கீதை பார்க்கறதே திருத்தராஷ்டிரனால் தானே, திருத்தராஷ்டிர ஓவாச்ச தானே. அப்போ திருத்தராஷ்டிரன் சஞ்சயன் பேசுகிறத கேட்குறான். சஞ்சயன் நிறைய அட்வைஸ் பண்ணுறான் திருத்தராஷ்டிரனுக்கு. நீ பண்ணுறது தப்பு, உன் பையனால் தான் நீ கெட்டு போகிற, உன் பையன் பேரில் நீ வச்ச பாசம் ரொம்ப தப்பு, அந்த ஒரு பையனால் உலகமே அழிய போகிறது, உலகத்தில் எல்லாருக்கும் நாசம் உண்டாக போகிறது, அந்த மாதிரி ஒரு பையனை வச்சுக்காத அப்படின்னு எத்தனையோ விதமான ஹிதோபரேஷங்கள்லாம் பண்ணுறான். இதை வியாசர் பண்ணுறார், விதுரர் பண்ணுறார், பீஷ்மர் பண்ணுறார். அதனால் திருத்தராஷ்டிரனுக்கு பிள்ளை பாசம். அப்போ திருத்தராஷ்டிரன் சஞ்சயன் பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஏன்னா சஞ்சயன் வந்து டிரைவர், திருத்தராஷ்டிரனுக்கு சஞ்சயன் டிரைவர். பட் படிக்கச்சே பள்ளி பருவத்தில் சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் 2 பேரும் ஒரே காலேஜில் ஒரே ஸ்கூலில் ஒரே ஒன்றா படித்தவா. இது எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான் திருத்தராஷ்டிரன். எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான். பட் நீ நானும் ஒன்றா தானே படித்தோன்னு. நீ நானும் ஒன்றா படித்தோம், நான் கவனித்தேன், நீ கவனிக்கலை, அதான் வித்தியாசம். எனக்கு ஆச்சாரிய பக்தி இருக்குது, உனக்கு ஆச்சாரிய பக்தி இல்லை. எங்கேயான மதிச்சிருக்கியா? வியாசரை மதிச்சிருக்கியா? பீஷ்மரை மதிச்சிருக்கியா? துரோணரை மதிச்சிருக்கியா? அவள் பெரியவாள்லாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிருக்காளே, என்னைக்காவது அதை காதால கேட்டிருக்கியா நீ? மாயாம் ந சேவே பத்ரந்தே ந விருதா தர்மமாச்சரேத் சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத் வேத்பி ஜனார்தனம் என்று சொல்லுகிறான் அவன். மாயாம்ன சேவே பத்ரம் தே, திருத்தராஷ்டிரா உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் இந்த உலகியல் மாயைகளில் பற்றுதலை வைத்துக் கொள்வதே இல்லை. பொண்டாட்டி, பிள்ளை, ஆத்துக்கார், ஆம்பியா, குழந்தை, குட்டி, ஆஃபீஸு, வீடு, உத்தியோகம், பணம், பதவி, பட்டம், வீடு, வாசல், மனைவி, மக்கள், காரு, பங்களா, இதெல்லாம் வச்சுட்டு தான் நமக்கு பிரச்சனை. இது பேரில் பற்றுதல். ஏதோ பெருமாள் கொடுத்துருக்காரு, இப்போ என்ஜாய் பண்ணுறோம், இல்லையா? இல்லை, அப்படி வச்சுக்கணும். மாயாம்ன சேவே பத்ரந்தே நவிருத்தா தர்மமாச்சரித். அது தவிர காமிய பலன்களை விரும்பி கர்மாக்களை செய்வதில்லை. நிஷ்காமியமான பலன்களை விரும்பித்தான் கர்மாக்களை செய்கிறேன். காமிய பலன்களை விரும்பி பண்ணுறதே கிடையாது நான். புரியுதா? காமிய பலன்களை விரும்பி நான் கர்மாக்கள் பண்ண மாட்டேன். சுத்தபாவம் கதோ பக்தியா, பக்தி பகவான் இடத்துல கப்பட்டம் இல்லாத பக்தி. எனக்கு இதை கொடு, அதை கொடு, நான் உனக்கு வந்து கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு பெருமாளை வந்து மலையில் வந்து சேவிக்கிறேன்னு பெருமாள்கிட்ட ஒன்றும் ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. நேராக போகிற பெருமாள்கிட்ட என்ன பண்ணேன்,
என்னமோ என்னை நன்னா வச்சுருக்க, சௌக்கியமாக வச்சுருக்க, உன்னுடைய அனுகிரகத்தினால நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் அந்த காரியத்தை நான் பண்ணுறேன், அப்புறம் உன்னுடைய திருவடியான மோட்சத்துக்கு நான் அழைச்சிக்கோ அப்படின்னு நான் பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன். இதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம், இதுக்கே நான் குதிக்கணும். சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்த்தனம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னது? பகவானை நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இல்லை, சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுகிறேன். இதான் விஷயம். இப்போ ரிலீஜன் தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டால் கூகுள் பண்ணால் தெரியறது சொல்கிறாலும் இல்லையோ, சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம், சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்ம தத்துவத்தை அறிகிறேனே தவிர்த்து நானாக கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கல. சுத்தபாவம் கதோ பக்தியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறேன், 10 காசு வேணாம், பணம் வேணாம், அதெல்லாம் பெருமாளே நீ என்ன கொடுக்குறியோ கொடுக்கட்டாலும் போகாது ஒம்பாடு. எனக்கு ஒரு இடத்துல பக்தி வரணும், உன்னை உபாசிக்கிறேன், உன்னை சேவிக்கிறேன், வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்ககிட்ட வந்திருக்கேனே தவிர்த்து என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் பகவத் உபாசனை பண்ணுறேன் என்று சஞ்சயன் திருத்தராஷ்டிரத்தில் சொல்லுகிறான். இதெல்லாம் திருத்தராஷ்டிரனுக்கு ஏன் தெரியல? சுவாமி ராமானுஜர் சொன்னார், சர்வாத்மனா அந்தாஹா அப்படின்னு, ஆல்வேஸ் பிளைண்ட் ஃபெலோ அப்படின்ட்டார். உள்ளேயும் அவனுக்கு குருடு, வெள்ளையும் குருடு, அப்படி ஒரு ஸ்டேட்டஸில் திருத்தராஷ்டிரன் இருந்துட்டு இருக்கான். ஐயோ பாவம், அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அது. எல்லா உலகங்களும் பகவானுக்குள்ளே அந்தர்கதங்கள். அந்த பரமாத்மா எல்லா உலகங்களுக்குள்ளும் எங்கும் வியாபித்திருக்கிறான். அப்பேற்பட்டவனை எப்படி அடைவது என்றால் பக்தியாலப்யஸ்துவனன்யா, அதான் விஷயம். அந்த பரமபுருஷனோ என்றால் அனன்யா பக்தியா லப்யா, வேறு ஒன்று என எதையும் விரும்பாமல் பக்தியினால் மட்டுமே அடையத்தக்கவனாய் திகழ்கிறான். வேறு ஒன்றினாலேயும் அடைய வேண்டாதவனாக பக்தியினாலே, அதான் சுத்தபாவம் கதோ பக்தியா. அங்க சஞ்சயனுடைய கொட்டேஷன் அது. சுத்தபாவம் கதோ பக்தியா பக்தியாலப்யஸ்துவனன்யா. இங்க பகவத்கீதையுடைய வாக்கியம். ரெண்டும் ஒரே விஷயத்தை சொல்லுவாருங்க. சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம். உயர்ந்த சுத்தமான மனசோட சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மாவை தெரிந்து கொள்கிறேன் என்று சஞ்சயன் சொன்னான். பரமாத்மா என்ன சொல்றான் அர்ஜுனனை பார்த்து, ஏ அர்ஜுனா, புருஷஸ்ஸ பரஸ்பார்த்த பக்தியாலப்யஸ்துவனன்யா. அந்த பரமபுருஷன் இருக்கானே, அனன்ய பக்தி, அனன்ய பக்தி. பொண்ணு வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், வீடு வாசல் வேணும், கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்றதாக கேட்கக்கூடிய பக்தியானது இல்லை. ஞானிக்கு கிடைக்கக்கூடிய பலன் சர்வேஸ்வரன் தான், பகவான் தான். பாருங்க, கீழே எத்தனையோ விதமான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் ஆத்மானுபவத்தை குறித்ததாக ரொம்ப விஸ்தாரமாக வேற சொல்லியிருக்கோம். ஆத்மானுபவம்ன்றது ஆனந்தத்தை அளிக்கும், ஆத்மானுபவம்ன்றது ஆனந்தத்தை அளிக்கும்னு அந்த ஆத்மானுபவத்தாலே உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாமே அல்பமான பலன்கள், அல்பமான பலன்கள். ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு கேட்குறார், இங்கே பாருப்பா, திருப்பதிக்கு 10,000 ரூபாய் டோனர் சேவையில் என் கூட வந்து பெருமாளை சேவிக்கலாம், வரியா? இல்லைன்னா சேப்பாக் ஸ்டேடியத்தில் பெவிலியன் ஸ்டாண்டில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். உனக்கு திருப்பதிக்கு வந்து பெருமாள் சேவிக்கிற டிக்கெட் வேணுமா, இல்லை சேப்பாக் ஸ்டேடியத்தில் பெவிலியனில் உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற டிக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த உலகம் எதை ப்ரெஃபர் பண்ணும் நமக்கே என்ன தெரியும் இல்லையா? சார் இந்த தடவை இல்லைனா அடுத்த தடவை போய் பெருமாளை சேவிக்கலாம் சார் திருப்பதியில், இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் கட்டி போய் பெருமாளை சேவிச்சு வரலாம், இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் கூட பெருமாளை போய் சேவிக்கலாம். மேட்ச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன பியூட்டிஃபுல்லாக கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸு. அதுவும் பெவிலியனில் உட்காந்துட்டோன்னா பக்கத்தில் அந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு போவா, அவள்லாம் உட்காந்துட்டுருப்பா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சென்சேஷனாக இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷனாக அத்தனை பேர் சேர்ந்து ஆன்னு கத்திண்டு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அதுவும் ஒருத்தர் செஞ்சுரியோ 6ஓ 4ஓ அடித்தா ஓன்னு கத்திரா எப்படி இருக்கும்னு
நீங்கள் பேசாமல் பெவிலியன் டிக்கெட்டே கிட்ட கொடுத்துருக்கோன்னு. கரெக்டா? கரெக்டா? மற்ற பலன்கள்லாம் என்ன? இந்த மாதிரி பலன்கள். ஞானியாக இருக்கிறவன சொல்லுவான், அப்பா ஸ்ரீனிவாசனை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்குமா? அந்த பெருமாளே மனசு வச்சு கூப்பிடலன்னா அவன்கிட்ட போய் நம்ம சேவிக்க முடியுமா? இது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, இப்போ நீ கொடுத்துருக்க, வா போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்ற. நான் சாதாரணமாக போனாலே பெருமாள் தேவ சேவை கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. இப்போ கன்ஃபார்ம்டாக பெருமாள் சேவை உண்டு, என் கூட உட்காந்து சேவிக்கலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் நீ என்னை அழிச்சுன்னு போறியே, நான் பண்ண பாக்கியம். ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, சர்வேஸ்வரா, வெங்கட்ரமணா அப்படின்னு கையை கூப்பிட்டு போவேன். ஞானியாக இருக்கிறவன் அந்த காரியம் பண்ணுவான். அஞ்ஞானியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எனக்கு பிரம்ம பதவியை கொடு, எனக்கு சொர்க்க பதவியை கொடு, எனக்கு இந்திராதி லோகபாலகர்களை போல ஒரு பதவியை கொடு, வசுபத பிராப்தியை கொடு அப்படின்னு சில பலன்களுக்கு ஆசைப்படுவான். ஞானி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இல்லை நம்ம ஒன்று பண்ணுவோமா, மேட்ச் வந்து கார்த்தால டே நைட் மேட்ச், அது அதனால் மேட்ச் முடிஞ்சிடும், 10-10:30 மேட்ச் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கார் எடுத்துப்போம், நேர திருப்பதிக்கு கார்த்தாலக்குள்ளே போயிடலாம், அப்புறம் நாம் வந்து அந்த பெருமாளை சேவிக்கலாம்னு. நல்ல விஷயந்தான், கரெக்டு தான். ஆனால் முன்னாடியே போனால் கீழே கோவிந்தராஜரை சேவிக்கலாம், திருச்சானூரில் போய் தாயாரை சேவிக்கலாம், மாடவீதி பிரதட்சணம் பண்ணலாம், அங்கே இருக்கிற சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணலாம். எவ்வளோ இருக்கே, முதல்லையே போனால் பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கே, அங்கே எத்தனையோ விசேஷங்கள் இருக்கே. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு தான் பெருமாளை சேவிக்க போகணுன்ற அவசியம் இல்லையே. அதுபோல் எது பிரம்ம பிராப்தியை முன்னிட்டு பகவத் பிராப்தி, கைவல்ய பிராப்தியை முன்னிட்டு பகவத் பிராப்தி, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லணும். ஞானிக்கு கிடைக்கக்கூடிய பலன் பகவான் தான். அதனால தான் ஞானி யாரு? எல்லாரை காட்டிலும் மிகச்சிறந்தவன். அதனால தான் பெருமாளை 7வது அத்தியாயத்தில் என்ன சொன்னான்? என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் உயர்ந்தது என்பது வேறு எதுவும் இல்லை என்று சொன்னான். ஆகையால் புருஷா சபரஹா, ஹே பார்த்த பக்தியால் அபியஸ்தனன்யா. புருஷா எந்த புருஷன்? ஹிருதய கமலத்தில் வசிப்பவன், எங்கும் நிரம்பியவன், எப்பொழுதும் இருப்பவன், நிரவதிகமாக கொடுப்பவன். இந்த புருஷன்ற சப்தத்துக்கு இவ்வளோ அர்த்தம் பண்ணிருக்கார். ஹிருதய கமலத்தில் வசிக்கிறானாம் பகவான். எங்கே இருக்கான்? ஹிருதய கமலத்தில் இருக்கான். எங்கும் பறந்து இருப்பவன், எங்கும் பரவி இருப்பவன். அதுக்கு முன்னாடி பூத பவ்ய பவத் பிரபு என்று பூத பவ்ய பவத் என்பதாக 3 காலத்திலும் இருப்பவர்களுக்கு சர்வசுவாமியாய் விளக்க இருப்பவன். புருஷஸ்து பரஃப் பார்த்த பக்தியால் அபியஸ்தனன்யா. புருஷஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனா, இது உள்ள என்னமோ பலன்கள்லாம் சொன்னேன், எது பிரம்மலோக அனுபவம், ஆத்மா அனுபவம், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சொன்னேன். அந்த அனுபவங்களை எல்லாவற்றை காட்டிலும் அத்தியந்தம் விலக்ஷணமானது. விலக்ஷணமானதுனா மேன்மையானது, வேறுபட்டது, மேன்மையானது, ஆனந்தத்தை நமக்கு வருஷிக்கக்கூடியது. பரமாத்மனியோரக்தா விரக்தா பரமாத்மனி. பரமாத்மாவிடத்தில் ஆசை, அவனை தவிர்த்து மற்ற விஷயத்தில் ஆசையற்றது தன்மை. பகவானிடத்தில் பற்றுதல், அவனை தவிர்த்து மற்ற இடத்துல பற்றுதல் இல்லாத ஒரு தன்மை. அது ஒரு விசேஷம், அது ஒரு விசேஷம். புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யயா. எல்லாரும் இருக்கா. அதனால தான் ஞானி து ஆத்மைவ மதம். டேய், வாழலாம் என்னென்னமோ கேட்குறா, அவள் கேட்குறத நான் கொடுக்குறேன், அவளுக்கு தேவையானதை நான் கொடுத்துன்னு தான் இருக்கேன், அவளும் எனக்கு வேண்டியவா தான், என் இடத்துல பக்தி பண்ணுறவா தான். ஆனால் ஸ்டில் அவகிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, என்கிட்ட என்ன கேட்க மாட்டேன்றா. என்கிட்ட எறையறையோ கேட்டுட்டு என்னை விட்டுட்டு தூரம் போயிட்டு இருக்காளே தவிர்த்து என்கிட்ட என்னை கேட்டு என் இடத்துல நெருங்கி வரணுமே. இங்க பாருங்களேன், கேட்டா கொடுக்கறதுக்கு பெருமாள் தயாரா இருக்கான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்காமல் எதையோ கேட்டு அவனை விட்டு விலகி சென்றோமேயானால் உண்மையில் யார் முட்டாள், யார் பைத்தியக்காரன்? இதில் பகவான் இடத்துல என்ன தோஷம் இருக்கு? அவன் என்ன தப்பு பண்ணான்? நீ கேளு, நான் சொல்கிறேன், உனக்கு என்ன வேணும். இப்போ அர்ஜுனன் இவ்வளவு கேள்வி கேட்குறானே, பெருமாள்
கோவிச்சுண்டானா, சலிச்சுண்டானா? அடா என்னடா இத்தனை கேள்வி கேட்குற, போடா உனக்கு மூலிகை இல்லைடா, முட்டாள்டா நீ, எவ்வளோ தடவை அவனுக்கு சொல்லி வைக்கிறது அப்படின்னு பெருமாள் சொன்னானா? இல்லையே. அவன் கேட்க 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 சிரித்து 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 பெருமாள் மேல் 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 அவனுக்கு விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கானே. ஆனால் அதில் ஒன்று இருக்குது. அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு கொடுத்து, ஆஹா நமக்கு பெருமாள் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கார், பட் நாம தான் சரியாக ப்ராப்பராக அவர் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்றதுக்கோசரம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல அர்ஜுனன் தன்னுடைய மொத்த தயக்கத்தையும் தூக்கி போட்டான். அது ரொம்ப முக்கியமாச்சே. தன்னுடைய தயக்கங்களை தூக்கி போட்டான். கிருஷ்ணா என்னன்னா உங்ககிட்ட தானே கேட்குறேன், நீ தப்பாக நினச்சினா நினச்சிக்கோ. ஆமாம் எனக்கு தெரியலதான், எனக்கு எப்படி தெரியும்னா தெரியாது, இப்போ நீ சொல்லிக் கொடு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால் இவன் கேட்டதற்கு மேலே கேட்காத சில விஷயங்களையும் பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணானே. அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நாம் கேட்டால் பெருமாள் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? தேஹி மே ததாமிதேன்றது வேதம். யாருடைய தப்பு? நீ கேட்டு பார்த்தியா? அவர் மாட்டேன்னு சொன்னாரா அவனுக்கு? யாரையும் நம்பறியே அவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாதோ? அவனிடத்தில் ஒரு மகாவிஸ்வாசம் வரக்கூடாதோ? அந்த மகாவிஸ்வாசம் வரதுக்கு கஷ்டமாக இருக்கு. புருஷஹா அப்படின்னா ஹிருதய கமலத்திலேயே இருப்பவன், அடியேனுள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான் ஆழ்வார் காண்பிக்கிறார். புருஷஹா ச பரஹா பரப்புருஷஹா, அவன் வேறானவன், எல்லாவற்றை காட்டிலும் வேறானவன், பரமபுருஷன் பெயர் பெற்றவன். எஸ்பாத் பரம் நா பரமஸ்தி என்று வேதமானது எவனை காட்டிலும் ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயன் என்பதாக அவனை காட்டிலும் மேலானவன், அவனுக்கு சமமானவன் இல்லை என்று வேதபுருஷனானவன் கொண்டாடுகிறான். பக்தியா லப்யா து அனன்யா, அனன்யா பக்தியா து லப்யா. சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்தில் பேசின வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். சுத்தபாவம் கதோ பக்தியா, பக்தியா துவனன்யா லப்யா. இப்போ இந்த கீதையை திருதராஷ்டிரன் கேட்ட பொழுது யார் உபதேசம் பண்ணுறா? சஞ்சயன் தானே உபதேசம் பண்ணுறான். சஞ்சயன் தானே உபதேசம் பண்ணுறான். எனக்கு அதெல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கெல்லாம் தெரியுமா, அது பெரிய விஷயம், என்னமோ அவன் 2 பேரும் பேசினா எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அவள் பேசுறது ஏதோ பேசியிருந்தா அப்படின்னு சஞ்சயன் சொன்னானா? நான் சொல்கிறேன்டானா. ஏன்டானா? எப்படி சொல்ல முடியும் பாரு? ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் இருக்குது, தெய்வத்தினுடைய அனுகூலமும் சேர்ந்துருக்கு. யோசிச்சு பாரு. ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் கிடைச்சிருக்கு. வியாசப்பிரசாதாத் வக்ஷ்யாமின்னு நான் சஞ்சயன் நானா பேசுகிறேன், எனக்கு பேச முடியுமா? எங்கள் ஆச்சாரியன் என்னை பேச வைக்கிறார், அவருடைய அனுகிரகத்தினால நான் பேசுகிறேன். வியாசப்பிரசாதாத் வக்ஷ்யாமி, வியாசருடைய பூர்ணமான கிருபை. அவர் எனக்கு இப்படி ஒரு பேசும் தகுதியை எனக்கு உண்டாக்கி இருக்கார். எவ்வளவு அரிய பெரிய வேதாந்த விஷயம், பீஷ்மத்ரோணாதிகளுக்கு கூட அறிய முடியாத அறியாத வேதாந்த விஷயம். அந்த போர்க்களத்தில் இருந்த பீஷ்மத்ரோணாதிகளுக்கு பெருமாள் விஸ்வரூபம் காண்பிச்சானா? அந்த போர்க்களத்தில் இருக்கிற அந்த பீஷ்மத்ரோணாதிகளுக்கு பெருமாள் இந்த உபதேசத்தை பண்ணானா? பண்ணலையே. அர்ஜுனுக்கு மட்டும்தானே பண்ணான், அர்ஜுனுக்கு மட்டும்தான் விஸ்வரூபத்தை காண்பிச்சான். அதை சேவிச்சவன் கூட இருந்து யாரு? சஞ்சயன். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசினது உலகத்துல யாருக்குமே தெரியாதது, சஞ்சயனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனுடைய கிருபை அப்படின்ட்டார். யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும் தெரிஞ்சதற்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆச்சாரியனுடைய கிருபை அப்படின்ட்டார். அதனால இது ரெண்டுமே சஞ்சயனுக்கு பிராப்தமாச்சு. எனவே சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத் வேர்மி ஜனார்தனம். எனக்கு வேற டிசையர் கிடையாது, வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, வேற எதுவுமே இல்லாமல் பரமாத்மாவை நான் அனுபவிக்கிறேன். அவர் இடத்துல போய் ஒன்றும் ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது, அவர் அனுபவிக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மாவை அனுபவிக்கிறேன் என்று சஞ்சயன் சொன்னான் அல்லவா? புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லவும்.
पुरुषः स परः पार्थ पुरुषः स परः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि भूतानि यस्यान्तस्थानि भूतानि येन सर्वमिदं ततम् येन सर्वमिदं ततम् பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். पुरुषः स परः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि भूतानि येन सर्वमिदं ततम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹி ந யாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்மமனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிஞ்சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன் நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை நமது தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது. வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भस्मासुर शंकर प्रकरण स्वामी भस्मासुर शंकर प्रकरण स्वामी भस्मासुर 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 शंकर प्रकरण स्वामी मोहिनी रूप है नारायण श्रीमन्नारायण नारायण नारायण मोहिनी रूप है नारायण
பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. गोविन्द